ஆமை வேகத்தில் நடைபெறும் கழிவுநீர் வடிகால் பணிகளால் மாணவர்கள் பொதுமக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பருவமழை வந்தால் சென்னை நகரின் முக்கிய பகுதிகளில் மழைநீர் தேங்குவது வழக்கமாகிவிட்டது. குறிப்பாக தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை சூழ்ந்து மழைநீர் குடியேறுவதும் சாலைகள் முழுவதும் வெள்ளம் பாய்ந்தோடுவதும் ஆண்டுதோறும் நடைபெறும் வழக்கமான காட்சியாக உள்ளது. இதற்கு தீர்வாக மழைநீர் மற்றும் கழிவுநீர் வடிகால் பணிகளை சென்னை மாநகராட்சி பல இடங்களில் தீவிரமாக செய்து வருகிறது. ஆனால் ஜாஃபர்கான்பேட்டை பகுதியில் உள்ள நேதாஜி நகரில் நடைபெறும் பணிகள் பொதுமக்களுக்கு சுமையாகவே மாறியுள்ளது. கடந்த 2 மாதங்களாக கழிவுநீர் வடிகால் பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த பணிகள் ஆமை வேகத்தில் மட்டுமே நகர்வதால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றனர். வேற ஏடே கிடையாது. ஒரு எத்தனை பேர் வராங்க, அது காட்டா பசங்க யாருக்கா தப்பி தவறி விட்டாங்கன்னா என்ன ஆகும்? ஒரு பேரிகேடே கிடையாது. இதே வந்து வேலை ஆர்டி ஆஃபீஸ் முன்னாடி நடந்திருக்கு. 4 நாள் 5 நாளில் அந்த வேலை முடிச்சிருக்கிறாங்க கேட் வாசல். ஆனால் இங்கே 1.5 மாதமாக இது இப்படி தான் கிடக்குது. பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. எத்தனை பசங்க வராங்க, எத்தனை வாட்டி சொன்னாலும் எந்த பதிலும் கிடையாது. கான்ட்ராக்டர் யார் இருக்கிறாங்கன்னு தெரில. யார்கிட்ட கேட்டாலும் 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது 1.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது இப்படியே தான் இருக்குது. ஆனால் ஓப்பனில் தான் இருக்குது. ஒரு வேறு இடம் கிடையாது. இருக்க ரோடு சின்னதாக இருக்குது. ஸ்கூல் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. எத்தனை பசங்க வராங்க போகிறாங்க. ஒரு பையன் தவறி வந்தால் அது கம்பி அப்படியே நீட்டி கிடக்குது. அதுக்கு எந்த நடுகிற நிறைய வாட்டி சொல்லியாச்சு. இங்கே வேலை செய்கிறவன்ட்ட கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டேன்றான். இந்த பகுதியில் உள்ள பள்ளிக்கூடம் ஒன்றுக்கு அருகாமையில் இந்த பணிகள் நடைபெறுவதால் மாணவ மாணவிகள் தினமும் பள்ளிக்கு செல்லும் போது போக்குவரத்து நெரிசலையும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையையும் சந்திக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகள், பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், அன்றாட வேலைக்கு செல்லும் பொதுமக்கள் என யாரும் இந்த பாதையில் சீராக பயணம் செய்ய முடியாத நிலைதான் தற்போது நிலவுகிறது. கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நேதாஜி நகரில் மழைநீர் கால்வாயே கிடையாது. இப்போ தான் புதுசாக எடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா மக்கள் மழை காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ அந்த பக்கம் பாரதிதாசன் மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதை உயர்த்தி கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது உயர்த்தி கட்டி முடிக்கிறது ரொம்ப சீக்கிரம் முடித்தா மழை காலத்துக்கு முன்ன மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதுதான் இந்த பகுதியில் இருக்கிறவங்களுடைய பிரதான வேண்டுகோளாக இருக்குது. சாலையின் நடுவே பரந்தபடி வைக்கப்பட்டுள்ள கம்பிகள் மற்றும் ஆழமான குழிகள் பாதுகாப்பு இல்லா சூழலை உருவாக்கியுள்ளன. அருகிலேயே உள்ள ஆர்டிஓ அலுவலகம் முன்பு நடந்த இதே தொழில்நுட்பத்திலான பணிகள் வெறும் 4 நாட்களில் முடிக்கப்பட்டன. ஆனால் நேதாஜி நகர் பகுதியில் பல மாதங்களாகவே இந்த பணிகள் தொடர்வது மக்களிடையே கோபத்தையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. வாகன நெரிசல், மழைநீர் தேக்கம், மாணவர்களின் பாதுகாப்பு ஆகியவை கேள்விக்குறியாக நிற்கும் நிலையில் ஜாஃபர்கான்பேட்டை நேதாஜி நகர் பகுதி மக்கள் கழிவுநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். சென்னை நேதாஜி நகரில் இந்த மழைநீர் வடிகால் பணியானது நீண்ட காலமாக நடைபெற்று வருகிற காரணமாக இந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய மக்களுக்கு ஒரு மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பணி நடைபெற்றும் இருக்கும் அருகிலே ஒரு பள்ளி இருப்பது காரணமாக அந்த பள்ளிக்கு தினந்தோறும் அந்த மாணவ மாணவிகள் செல்லும் போது அந்த மாணவ மாணவிகளுக்கு ஒரு அவல நிலை தான் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இந்த பணியானது 2 மாதம் காலமாக இந்த பகுதியில் நடைபெற்று இருக்க காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த பணியை விரைவாக முடித்து தர வேண்டும் என மாநகராட்சியிடம் கோரிக்கை வைத்து இருக்கிறார்கள். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சந்திரனுடன் செய்தியாளர் ஹரீஷ் மனோகரன்.